அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் இந்த யூனிட்ல 10 கேள்விகள் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேசிய மறுமலர்ச்சி. ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேசிய மறுமலர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இங்க பாருங்க, 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல 19வது லெசன்ல பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி. அதே மாதிரி 12th எத்திக்ஸ் புக். ஓகேங்களா? அதுல 7th லெசன்ல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா 5th லெசனா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதனுடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. ஓகேங்களா? இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்குள்ளானது. கல்வி அறிவு பெற்ற இந்நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க தொடங்கியது. இருந்த போதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சன பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கியிருக்கிறாங்க. அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசுக்கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? ஒன்று பிரம்ம சமாஜம், அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா? அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை அப்படின்னு 2 வகையை பிரிச்சிருக்காங்க. இவ்வகைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பூனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காடி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் ஆகியோர் இவ்வகைப்பட்டோர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, அறிமுகம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன நடந்தது. ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். ராஜாராம் மோகன் ராய் 1772 இருந்து 1838 முடியும் இவருடைய காலம். ஓகேங்களா? மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுக்க தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். ஓகேங்களா? பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றதோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்திருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்க்கிறார். இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பியிருக்காரு. தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்திருக்கார்.
உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதற்காக கூறினார். சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், ஓகேங்களா, குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்து பெரிதும் கவலை கொண்டவர் சிற்றேடுகளை வெளியிட்டிருக்கார். மேலும் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பம் கொடுத்திருக்கார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைச்சவர். பலதார மனதிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தாரு. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங், ஓகேங்களா, சதி என்னும் உடன்கட்டையிடும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுதல், ஓகேவா, இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராயோட பங்கு முக்கியம் வாய்ந்தது. ஓகேங்களா. ஸோ உடன்கட்டையரும் பழக்கம் எப்போ என்ன பண்ணாங்க, ஒழிச்சாங்க 1829. யாருடைய தலைமையில? ஆளுநர் வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராம்மோகன் ராய், ஓகேவா, பெண்ணடிமைத்தனத்தை கன்னடம் செய்தார். ஓகேவா. ஸோ பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செஞ்சது யாரு? ராஜாராம் மோகன் ராய். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்திருக்காரு. பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைச்சாரு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரிச்சிருக்காரு ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. ஓகேங்களா. ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏராளமாகவோ, ஓகேவா, அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படாது என எழுதி வச்சிருக்கார். ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்திருக்கு. இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் இருப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது. அடுத்து நம்ம பார்க்க போறது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதிய பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையாரான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். ஓகேவா. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு எல்லாம் தெரியும், அவருடைய தந்தை தான் யாரு? தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா. அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை கூறுறார். ஸோ என்னென்ன கொள்கைகள் அப்படின்னா, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொள்கை. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி 2வது கொள்கை சொல்றாரு. 3வது பார்த்தீங்கன்னா, தம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. 4th ஒன் பார்த்தீங்கன்னா, அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இதுதான் அவருடைய கோட்பாடுகள். ஓகே. 3வது யார் பார்க்க போறோம்னா, கேசவ் சந்திரசேனும், ஓகேவா, இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். தேவேந்திரநாத் சீர்திருத்தவாதி ஆவார். ஓகேவா. தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். ஆனால் சமாஜத்தில் அவருடைய பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களையே விரும்பியிருக்காங்க. அவர்களுள் மிக முக்கியமானவரான கேசவ் சந்திரசேன், ஓகேவா, 1857 சபையில் இணைகிறாரு. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் சேஷவ் சந்திரசேன் சமாஜத்திலிருந்து விலகி
புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜனத்தை உருவாக்கியிருக்காரு அவர். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக சேஷசந்திர சேன் தன் 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து வச்சிடறார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ், ஓகேவா, அதான் சதார் சமாஜ் அப்படின்னு சொல்றாங்க, என்னும் அமைப்பை நிறுவியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா, இவருடைய காலம் வந்து 1820 இருந்து 1891 முடியும். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டிருக்கார். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன் வச்சிருக்கார் இவர். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டிருக்காரு. அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செஞ்சிருக்காரு. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் என்ன பண்ணிருக்காரு, அர்ப்பணிச்சிருக்காரு. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் ஓகேவா இயற்றப்பட்டது. அதுதான் விதவைகள் மறுமண சட்டம் 1856 வந்து இயற்றிருக்காங்க. இப்ப பாருங்க, 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. திருமண வயது சட்டம் அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சாரும். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, அப்ப பாருங்க 1860 திருமணம் வயது வந்து 10 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சட்டம் ஏற்றிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது 1891 12ஆகவும் அதுக்கப்புறம் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்கள் மட்டுமே அதை பற்றி அறிவை பெற்றிருந்தனர். என்னதான் சட்டம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் யாரும் பின்பற்றல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி இங்க பாருங்க என்ன பார்த்தோம், பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, அதோட கண்டினியூ பாருங்க. இச்சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்தில் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு. ஓகேவா, மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜம். இதனை நிறுவியவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங். ஓகேவா, 1825 இருந்து 1898 முடியும் அவருடைய காலம். ஆத்மராம் பாண்டுரங். இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள், ஒன்று ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகிய இருவரும் ஆவர். இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, ஓகேங்களா, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார். மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஓகேங்களா, இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1842 இருந்து 1901. விதவை மறுமண சங்கம், ஓகேவா, அப்புறம் பூனே சர்வஜனிக் சபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்கான கல்வி கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவியிருக்கார். யாரு, மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவர்.
அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வரவர் யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் 1875ல ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. இது 1875இல் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூலான சத்யாந்திர பிரகாஷ் பெரும்பாலானோரால் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும், அயல்நாட்டிற்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவிச்சிருக்கார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவையாகும். ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். ஓகேங்களா? ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர் மதமாற்றம் என்பதாகும். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் ஒத்து கொடுத்தது. ஓகேங்களா? சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பல தயானந்தா ஓகேங்களா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேவா? கல்கத்தாவுக்கு அருகில் இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. புனிதத்தியான கடவுள் காளியின் தீவிர பக்தரான அவர் அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேற்றுக்கு இட்டுச் செல்லும். ஓகேங்களா? ஜீவன் என்பதை சிவன் எனவும் அவர் கூறினார். ஓகேங்களா? மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அடுத்தது பாருங்க, அவர் மூலயமா ராமகிருஷ்ண மிஷன் உருவாகுது. ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததுதான். 1886 அவர் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக் கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டிருக்காங்க. இப்பெரும்பணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவனாரு. ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றத்தின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலும் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. ஸோ இன்னைக்குமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த சாரதா ஸ்கூல்ஸ் ஓகேவா, அது எல்லாமே இவங்களுடையது தான். அடுத்து பாருங்க, சுவாமி விவேகானந்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ஓகேவா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். ஓகேவா? சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னது? நரேந்திரநாத் தத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்படுறாரு. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளின் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனிதகுலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரை செய்கிறார். மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செஞ்சிருக்கார்.
பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாய் அமைந்தது. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்த அவராற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. ரொம்ப ஒரு ஃபேமஸான இது. ஓகேங்களா. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். அடுத்து பார்க்க போறது பிரம்மஞான சபை. ஓகேவா. மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி ஓகேவா மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 வந்து என்ன பண்றாங்க, அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னையில் உள்ள அடையாற்றுக்கு மாத்துறாங்க. பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. இந்து மறைநூல்களின் மீது மேலைநாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்க. அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு என்ன? ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெறுது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். அன்னி பெசன்ட் ஓகேவா பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா ஓகேவா காமன்வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியிருக்காங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஓகேங்களா. என்னென்ன சாதி எதிர்ப்பு இயக்கங்களாக இருந்தது அப்படின்னா ஜோதிபா பூலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிபா பூலே, ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஓகேவா அவரோட ஃபுல் நேம். 1827 மகாராஷ்டிராவில் பிறகுறாரு. அவர் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறக்கிறார். சத்திய சோதக் ஓகேவா சமாஜ் என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் நிறுவினார். ஓகேவா. சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு என்னன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. பூலே குழந்தைகளை திருமணத்தை எதிர்த்தார். ஓகேவா. குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு. விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காரு. ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஜோதிபா பூலே பெற்றோரில்லா குழந்தைகளுக்கென்று விடுதியையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியிருக்கார். அவர் எழுதிய நூலான குலாம் கிரி ஓகேவா குலாம் கிரினா என்னது, அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாராயண குரு. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாய் பிறந்த நாராயண குரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் விரும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறார். அவர்களின் மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்குறார். ஓகேங்களா. அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருக்கார். குமாரன், ஆசான், டாக்டர் பால்கு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் அவருடைய சிந்தனைகள் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயன் காளி. ஓகேங்களா. ஸோ ஐயன் காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறக்கிறார். அப்பொழுது
அப்பகுதி திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு. குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதி பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றுது. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராட்டம் பண்றார். ஸ்ரீ நாராயண குருவால் ஐயன்காளியை 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் ஓகேங்களா என்னும் அமைப்பை நிறுவுறார். ஸோ சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் செஞ்ச சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படி பார்க்கலாம். 1857 ஆண்டு பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்க்கிறாங்க. மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாக அமையுமோ என அச்சமும் அவர்களுக்கு வந்தது. ஆகையால் முஸ்லிம்களின் ஒரு சிறிய பிரிவினரே மேற்கத்திய கல்வி பயில முன் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சர் சையத் அகமது கான். ஓகேவா, டெல்லியில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் படிப்பறிவின்மையே, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது, அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என்று கருதியிருக்கார். மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தியிருக்கார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செஞ்சிருக்கார். மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் மேம்படும் ஓகேவா என அவர் நம்பியிருக்காரு. எனவே அவர் இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படியும் அறிவுரை சொல்லியிருக்கார். அடுத்து பாருங்க, அலிகார் இயக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியிருக்கார். அலிகார் இயக்கம் எனப்படும் அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறுது. அடுத்து பாருங்க, தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் தொடங்கப்பெற்றது. ஓகேங்களா, இவ்வுலேமாக்கள் முகமது குவாசிம், நானோ தவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவியிருந்தார். ஓகேங்களா, இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணிச்சிருக்கு. இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவர் ஆறாரு. அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா ஓகேவா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளில் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பார்சி சீர்திருத்த இயக்கம் ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்குது. 1851 பர்தூர்ஜினி ஓகேவா நவ்ரோஜி என்பார் ரஹ்னுமாய் மஸ்கலாய் சபா ஓகேவா என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். ராஸ்ட் கோப்தார் என்பதே இதன் தாரக மந்திரமாக இருந்தது. ஓகேவா, ராஸ்ட் கோப்தா அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரம்ஜி மல்பாரி என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டத்தை என்ன பண்றாரு, ஏற்றப்பட வேண்டும் என இயக்கத்தை நடத்தியிருக்காரு. இச்சமூக பெரோசா மேத்தா அப்புறம் தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்கள் நிரங்காரிகள் நாம்தாரிகள் சொல்லுவாங்க. ரெண்டு இது
பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ், ஓகேவா, நிரங்காரி அப்படின்னு என்னன்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. நிரங்காரி இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரகத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக அமைந்தது. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி என்ன பண்ணியிருக்காங்க, வலியுறுத்தி கூறியிருக்காங்க. பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பெற்ற நாம்தாரி இயக்கம் சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் சொல்றாங்க. நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை, ஓகேங்களா, அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தன் சீடர்களை லத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் கூறியிருக்கார். இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது, விதவை மறுமணத்தை ஆதரித்தது, வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஆரிய சமாஜம் கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சிங் சபாவே அக்காலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறக்கிறாரு. தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையில் இருந்த அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்து போறாங்க. முறையான கல்வியை அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார், ஓகேவா. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைக்கிறார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடம் காட்டியிருக்காங்க. இதை அவர் ஜீனகாருண்யம் என்றார், ஓகேங்களா, ஜீவ காருண்யம். 1865 சமரச, ஓகேவா, வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவுகிறாரு. பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஓகேவா, சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சதை என்ன பண்றாங்க, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மாத்துறாங்க பேர். 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூர்ல நிறுவுறார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. ஸோ அவருடைய பார்த்தீங்கன்னா நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாய் இருந்தார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளால் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்பை அடைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமலிங்க அடிகளார், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அயோத்திதாசர், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் ஆவார், ஓகேங்களா. பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் கூட. சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருக்காரு. சரளமாக பேசக்கூடியவர். இவர் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டிருக்கார்.
சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக அவர் கருதியிருக்காரு. அதனால தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்திருக்கார். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் என்ன பண்றாரு, அத்வைதானந்தா சபை என்னும் அமைப்பை நிறுவனார். அத்வைதானந்தா சபா 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவியிருக்காங்க. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கியிருக்காங்க. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்தியிருக்கார். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் H.S. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவியிருக்காரு. அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவுகிறார். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்காரு. ஒரு பைசா தமிழன் ஞாபகம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இங்க பாருங்க, பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா பிரம்ம சமாஜம் நிறுவ பெற்றதும் அவருடைய இறப்பிற்கு பின்னர் சமாஜத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதில் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ் சந்திர சென்னும் வகித்த பங்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதுல நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் எம்ஜி ராணடேயின் பங்களிப்பும் அவர் இணைந்து செயல்பட்ட பிரார்த்தனை சமாஜத்தின் பங்களிப்பும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் ஆதரவில் இந்து மதத்தை சீர்திருத்த ஆரிய சமாஜம் மேற்கொண்ட முயற்சிகளும் மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வருவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது தீவிர சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் குறித்தும் பெண்களின் மேம்பாட்டிற்கான அவரின் முயற்சிகளும் விளக்கப்பட்டுள்ளது. இந்து மதத்தை மாற்றியமைப்பதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய சீடர் விவேகானந்தர் ஓகேங்களா ஆகியோரின் பங்கு நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் பகுதியினருக்கு சமூக நீதியை பெற்றுத்தந்த பணிகளையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டாபிக்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.